Hello friends, welcome to Let's Learn Dude. So far நம்ம வந்து வேரியபிள்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் பார்த்து முடித்தோம் இல்லைங்களா. அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து டேட்டா டைப்ஸ், வேரியபிளில் இருக்கிற டேட்டா டைப்ஸ். ஸோ நான் ஆஸ் யூஷுவல் இருக்கிறதாங்க எல்லாத்துலேயும் இருக்கிற போல் நமக்கு இங்கே என்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரிங், நியூமரிக், பூலியன், கலெக்ஷன். இந்த கலெக்ஷனில் பார்த்திங்கன்னா லிஸ்ட், டிக்ஷனரி அண்ட் அரே அப்படின்னு ஒரு 3 கலெக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேட்டா டேபிள்ஸ், டேட் அண்ட் டைம், லாஸ்ட்டாக ஜென்ரிக் வேல்யூஸ். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நார்மலாக ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு டெக்ஸ்ட் வேல்யூஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக ஸ்ட்ரிங் டேட்டா டைப் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே போல் நியூமரிக் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பர் இல்லைங்களா. ஸோ இந்த நம்பரில் வந்து இன்டிஜர் டைப்பாக, லாங் டைப்பாக, இல்லை டபுள் டைப்பாக. ஸோ ஆஸ் யூ ஆல் அவேர் ஆஃப் தட் ரைட். ஸோ இன்டிஜருங்கிறது நம்பர் தான், லாங் அப்படிங்கிறது 64 பிட் அந்த டைப்பில் இருக்கிறது. அடுத்து டபுள்னால் அந்த பாயிண்ட் வச்சு வரது இல்லைங்களா, 75.06 அந்த மாதிரி. ஸோ அந்த பேசிஸில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா பூலியன் அப்படிங்கிறது என்னன்னாக்கா இட் ரிட்டர்ன்ஸ் ஓன்லி ட்ரூ ஆர் ஃபால்ஸு. ஸோ ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிற வேல்யூஸ் மட்டும்தான் நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அதை தான் அங்கே வந்து கொடுத்துருக்காங்க, யூஸ்டு டு ஸ்டோர் ஒன் ஆஃப் 2 வேல்யூஸ் லைக் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இல்லைங்களா. ஓகே, தென் கலெக்ஷன். ஸோ இந்த கலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லிஸ்ட்டு, டிக்ஷனரி அண்ட் அரே இது இருக்குது இல்லைங்களா. ஸோ லிஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா நார்மலாக ஒரே வேரியபிளில் வந்து மல்டிப்புள் வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அதாவது ஒரு வேரியபிளில் இருக்கிற அந்த டேட்டா டைப் பர்டிகுலராக அது எந்த டேட்டா டைப் வேணாலும் இருக்கலாம். எதிர் ஸ்ட்ரிங், நியூமரிக் இல்லை அரேவாக கூட நம்ம இருக்கலாம். ஸோ அதை ஒரே ஒரு டேட்டா டைப்பில் மல்டிப்புள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. நார்மலாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னாக்கா ஒரு இடத்துல கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட் காட்டும் இல்லைங்களா. ஸோ அதுதாங்க இந்த லிஸ்ட். அது போல் தான் என்ன வேல்யூஸ் வேணுமோ அதை எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது டிக்ஷனரி அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு பேராக தான் ஆக்ட் பண்ணுங்க. இது வந்து சின்டாக்ஸ் அப்படிங்கிற இந்த சின்டாக்ஸும் பாருங்கள், system.collection.syntax. டிக்ஷனரி ஆஃப் கீ, வேல்யூ அப்படிங்கிற பேசிஸில் தான் ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு வந்து கீயும் இருக்கணும், வேல்யூவும் இருக்கணும். ஸோ அப்போ தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அது பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து செப்பரேட் டேட்டா டைப்பாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. அடுத்தது அரே. ஸோ நார்மலாக அரே அப்படிங்கிறது என்னென்னா யூஸ்டு டு மல்டிப்புள் வேல்யூஸ் இன் சேம் டேட்டா டைப் இல்லையா. ஒரே ஒரு டேட்டா டைப்பில் நிறைய வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணி அதை நம்ம வேணுங்கும்போது கெட் பண்ணிக்கலாம். அந்த இண்டெக்ஸ் இது மூலமா 0, 1, 2, 3 இல்லையா, அந்த பேஸஸில் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இதை நம்ம டீட்டெயில்டாக இந்த இப்போ பார்த்த எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்டாக அடுத்து நம்ம பண்ண போகிற லைவ் சினாரியோவில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே நல்லா புரியும். அடுத்ததாக வந்து டேட்டா டேபிள்ஸ். ஸோ இந்த டேட்டா டேபிள்ஸ் அப்படிங்கிறது என்னென்னாக்கா ஒரு பெரிய ஒரு எக்ஸல் ஷீட் இல்லை ஸ்ப்ரெட்ஷீட்டில் அப்படி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற நிறைய ரோ இருக்கும் இல்லைங்களா, அந்த ரோ அண்ட் காலம். ஸோ இதில் இருக்கிற எல்லா டேட்டாஸையும் ஒரு டேபிளில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம வேணுங்கும்போது கெட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த டேட்டா டேபிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நம்ம எக்ஸல் ஆட்டோமேஷன் பண்ணும்போது டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. அடுத்தது டேட் அண்ட் டைம். ஸோ நார்மலாக டேட் அண்ட் டைம் அப்படிங்கிறது என்ன, நமக்கு டேட் தேவை அப்படிங்கிறத வந்து அதை ஒரு வேரியபிளில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் தான் டைமும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து ஒரு டேட்டா மேனிப்புலேஷன் உள்ளே நம்ம பார்க்கலாம். அடுத்து ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னாக்கா ஜென்ரிக் வேல்யூ இல்லையா. ஸோ இந்த ஜென்ரிக் வேல்யூவில் என்ன அப்படின்னாக்கா எந்த டேட்டா டைப் வேணாலும் இருக்கலாம். எதர் இட் இஸ் டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு நம்பர் ஃபார்மேட்டில் இருக்கலாம், இல்லை ஒரு அரேவாக இருக்கலாம், இல்லை டேட்டா இருக்கலாம். எங்கேயாச்சும் ஒரு சினாரியோவில் வந்து நமக்கு இது ஒரு இன்புட் ஒரு இடத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்காக வருது, ஆனால் அது என்ன டைப் அப்படிங்கிறது நமக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம இந்த ஜென்ரிக் வேல்யூவை யூஸ் பண்ணலாம். அண்ட் எல்லா டைம்லேயும் இதை யூஸ் பண்ணலாம்னா நோ. ஸோ எல்லா டைம்லையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏதாவது ரேர் சினாரியோவில் நமக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி டேட்டா டைப்ஸ்.